சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நான் விசேடமாக நன்றி கூறுகிறோம். எங்களது நிகழ்ச்சியை பார்த்து உங்களது கருத்துக்கள், உற்சாகமான ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே கூட முழு உலகத்திலே இது இன்றைக்கு சொல்லுவார்கள் சர்வதேச ஒரு மகளிர் தினம் என்று சொல்லி, இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன்னு சொல்லி. அந்தபடினாலே பெண்களுக்கான சிறப்பான ஒரு வாழ்த்துதல்களை எடுக்கிறேன். எங்களை படைத்த இறைவன் கூட பெண்களை பார்க்குற விதம் ஒரு விதத்தில் அவர் படைத்தபடினாலே மற்றவர்கள் பார்க்கிறதை விட வித்தியாசமாக பார்க்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கி நாங்கள் வார்த்தை கூடாக நாங்கள் கற்றுக்கொள்வோமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இந்த பகுதி என்று பார்க்குற வேளையிலே இந்த நற்செய்தி நூல்களே 3 புத்தகங்களையும் இந்த பகுதி போடப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் இயேசுவானவருக்கு விலையேற பெற்ற ஒரு பரிமள தைலத்தினாலே அவள் அபிஷேகம் பண்ணுகிறாள், காலையும் கழுவுகிறாள் சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரத்திலே காண்கிறோம். தலையிலே அவர் ஊற்றுகிறார் இந்த பகுதியிலே காணுகிறோம். அது வித்தியாசமல்ல, அதல்ல. ஏன் ஒருவர் சொல்லலாம் ஒரு இடத்துல தலையில் மற்றது கால்னா இது பிழையானது இல்லை. மத்தேயு எழுதுகிற நோக்கம் இயேசுவானவர் ஒரு அரசனாக தலையிலே தான் மகுடத்தை கிரீடத்தை வைப்பார்கள், அபிஷேகிப்பார்கள். அது ஒரு மிக முக்கியமான காரணம். எழுத்தாளர் இந்த பகுதியிலே சொல்லுகிற காரியம், ஏன் இந்த பெண்ணை தொந்தரவு செய்கிறீர்கள்? யார் தொந்தரவு செய்கிறா? இயேசுவோடு இருந்த சீடர்கள். வார்த்தையினாலே அவள் அந்த பரிமள தைலத்தை அப்படி அவளது தலையிலையும் காலிலையும் ஊற்றி அபிஷேகம் செய்கிற வேளையிலே அவர்கள் பார்த்து கொண்டு சொல்கிறார்கள். விசேடமாக யூதாஸ் காரியத்தை சொல்கிறான், இது வீணானது, இதை அதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்திருந்தால் அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுகிற வேளையிலே இந்த சொல் மிக முக்கியம். அந்த சீடர்கள் முதல்ல கேள்வி கேட்குறாங்க, இயேசுவானவரும் கேள்வி கேட்கிறவராக இருக்கார். ஏன் தொந்தரவு செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு ஒரு விதத்திலே அவர்கள் தொந்தரவை கொடுத்திருக்கார்கள், கஷ்டத்தை, வேதனையை. இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்க பெண்களுக்கு கேட்குற காரியம், இந்த காலகட்டம் நீங்கள் யோசிங்களா? சிலர் வார்த்தையினாலே, சில பேர நடத்தையினாலே நான் மிகவும் மிகவும் கஷ்டப்படுகிறேன். இது யாரும் காண்றாங்க இல்லை. என்னோடு இருக்கிறவர்கள், எனது குடும்பத்தவர்கள் என்னை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் இல்லை. வார்த்தையினாலே புண்பட்டிருக்கிறேன், செய்கையினாலே புண்படுத்தப்பட்டிருக்கேன், நான் செய்கிற காரியத்தை எல்லாத்தையும் தப்பாக சொல்கிறாங்க, ஒருவருமே பாராட்டுறாங்க இல்லை. அநேக தாய்மார்கள், பெண்கள் வீட்டிலே மனைவி அதை தானே சொல்லுவாங்க, நான் எவ்வளோ வேலை செய்தாலும் என் கணவனோ தகப்பனோ என்னை பாராட்டுறாங்க இல்லை. ஒரு வார்த்தையினாலே நான் செய்தது நல்லதாக சொல்கிறாங்க இல்லை. ஆனால் எங்களை படைத்த தெய்வம் சொல்கிற காரியம், அவர் மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். உங்களுக்கு மற்றவர்கள் யாராவது அநியாயத்தை செய்கிறாங்கன்னா அதை குறித்து அவர் கண்மூடிக்கொண்டு இருக்கிறவர் அல்ல. அந்த பெண் கற்கவில்லை, அந்த பெண்ணுக்கு வயசு இல்லை. இந்த இடத்துல அந்த பெண் இந்த பகுதியில் ஒரு முறையும் கதைக்கவில்லை. சரி, நீங்களும் நினைக்கலாம், கதைச்சு என்ன பிரயோஜனம், சொல்லி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி மறந்துடாதீர்கள். உங்களை சிருஷ்டித்த தெய்வம் அமைதியாக இருப்பவர் அல்ல. அந்த பகுதியிலே ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொல்றது மாத்திரமல்ல, இதில் அழகான தமிழ் சொல்லை விட மூல மொழியிலே இந்த பகுதியில் தமிழில் போடப்பட்டிருக்க நற்கிரியைன்னு, ஆனால் மூல மொழியில் அது இல்லை. ஆங்கிலத்தில் பார்க்கலாம், பியூட்டிஃபுல் ஒர்க். அவள் அலங்காரமான காரியத்தை செய்திருக்கா. இதுதான் முக்கியம் அன்பானுங்களே. அவள் காலில் விழுந்து சின்ன ஒரு காரியத்தை செய்கிறா. யாருமே செய்ய முடியாத தனக்கு இருக்க மிக முக்கியமான ஒன்றை கொடுக்குறா. அதை சொல்கிறாங்க விலைமேற அந்த மாதிரியான ஒரு வாசனை திரவியத்தை யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க, உடைத்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை அவர் இயேசுக்கு கொடுப்பதே அவர் அலங்காரமான காரியமாக கருகிறார். சில நேரம் மனிதர்கள், சில எங்களோட வீட்டில் நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்க, சின்ன காரியம் க்ளீன் பண்ணலாம், சின்ன சின்ன காரியங்களை செய்தது மாதிரி இருக்கலாம். ஆனால் அது பெரிய காரியம், அதை மற்றவர்கள் மதிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை சிருஷ்டித்த இயேசுவானவர் அதை மதிப்பதன் மாத்திரமல்ல, அதை அலங்காரமாக இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். யோவான் 12:3 வசனத்திலே அது இன்னொரு காரியம் போடப்பட்டிருக்கு அன்பானவர்களே. அந்த தைலத்தின் நிமித்தமாக அந்த அறை முழுக்க நறுமணத்தினாலே நிறைந்திருக்கதான், ஃபில் வித்துன்னு போடப்பட்டிருக்கு. நறுமணத்தினால அது நிறைந்திருக்குது. ஆனால் அந்த சீஷர்கள் அந்த நறுமணத்தை அவர்கள் முகந்து பார்க்காமல் குறையை பார்க்கிறார்கள்.
சிலரும் ஆண்டவரை பெண்களை படைத்த விதம், வீட்டிலே நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாய், அன்பினாலேயும் அரவணைப்பினாலேயும் அதை கொடுக்கக்கூடியவர். ஆகவே உங்களது சிறப்பானது நறுமணத்தை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை மற்றவர்கள் நிமித்தமாக இழந்து போகாதீங்க. இயேசுவானவரதை அழகாக ரசிக்கிறார். அநேகர் தங்களது சொந்த இச்சைக்காக, பாலியல் காரியங்களுக்காக பெண்களை ரசிக்கிறவர்களாக போய்விட்டார்கள். ஆனால் பெண்கள் கொடுக்கிறதான சிறப்பான அன்பான காரியங்களை ரசிக்காமல் போனர் அநேகர். இந்த வேளையில் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா மறந்துடாதீங்க, உங்களது தாயார் இல்லாட்டி மனைவி, சகோதர சகோதரிகள், உங்களுக்கு அருகாமையில் இருக்க பெண்கள், அவர்களது இருக்க சிறப்பானது காரியத்தை காட்டுகிற வேளையிலே அதை நீங்கள் இச்சித்து அனுபவிக்காமல், எங்களது தேவைகளுக்காக பெண்களை அனுபவிக்காமல், இல்லாட்டி அவர்களை யூஸ் பண்ணாமல், எங்களுக்காக உபயோகிக்காமல், அவர்கள் சிறப்புள்ளவர்களை கண்டு அவர்களை மலர விடுகிறோமா? இயேசுவானவர் அதைத்தான் செய்தார். ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அந்த பெண்ணின் நறுமணத்தினாலே அலங்கார காரியம் என்று சொன்னது மாத்திரமல்ல, இன்னொரு அழகான காரியம் அவர் கடைசியில் சொல்கிறார். இந்த வேதாகம பகுதியிலே எழுதப்பட்டதுக்கான, இந்த சம்பவம் எழுதப்பட்டதுக்கான காரியம் என்ன? உலகம் பூராக இந்த மரியாள் செய்த காரியத்தை தெரிவிப்பதற்காக இது எழுதப்படுகிறது. அதன் அர்த்தம் என்ன? பெண்களாக இருக்க நீங்கள் ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் தேவன் நினைவு கூறுகிறார். மக்கள் மறந்துடுவாங்க. நீங்கள் வேலைத்தளத்திலேயா இருக்கலாம், வீட்டிலேயா இருக்கலாம், நீங்கள் மற்றவர்களுக்கு தொந்தரவுன்னு நினைக்கிறதுக்கு மத்தியிலே நீங்கள் செய்கிற அழகான காரியம், கிறிஸ்துவுக்காக வேதாமத்தின் அடிப்படையில் அலங்காரமான காரியங்களை கிறிஸ்துவானோர் மறக்க மாட்டார். அதற்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பெண்களான நீங்களாக இருப்பீங்கன்னா மறந்துடாதீங்க, தேவனது பார்வையில் உங்களை சிருஷ்டித்த அழகான தெய்வம் நிறத்தில், உருவத்தில், சைஸில் இல்லை அழகான காரியம். நாங்கள் செய்கிற காரியங்கள் நேர்த்தியானது, ஆண்டவருக்கு விருப்பம் உள்ளதாக இருக்குதா? இல்லாவிட்டா மற்றவங்க எங்களுக்கு விமர்சிக்கிற நேரம் எதிர்த்து மோசமான காரியங்களை கதைக்கிறோமா? வீட்டிலே வளமையாக சொல்லுகிற காரியம் பெண்கள் தான் கதைக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட விதத்திலே சிருஷ்டித்திருக்கார். இந்த பகுதியில் பெண் அமைதியாக இருந்தால், சில வேளைகளிலே பெண்களுக்கு மிக அலங்காரமான காரியம் மற்றவர்களை தாக்குவதல்ல. அன்பானவர்களே, அதை எப்படி முகம் கொடுப்பது? நீங்கள் இந்த காலகட்டத்திலே போகிறதான கஷ்டமான காரியங்கள், மற்றவர்கள் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துகிற காரியங்களில் நான் சொல்ல அமைதியாக இருங்கன்னு சொல்ல இல்லை, நீதிக்கு நேர்மையாக கதைக்கணும். பஸ்ஸில் எங்களோட ட்ராஃபிக்கில் போகிற நேரம் பெண்களுக்கு ஏற்படுகிறதான பாலியல் தேவைகளுக்காக பாவிக்க துடிக்கிற வேளையிலே நான் சொல்ல அமைதியாக இருக்கணும்னு சொல்லி, இந்த உலகம் பெண்களை அநேக நேரம் பாவிக்குது. ஆனால் படைத்த கிறிஸ்துவானவர் பெண்ணை பார்க்குற விதம் அவர்தான் உருவாக்கினார். அந்த சிறப்பை எடுத்து கொடுப்பது மாத்திரமல்ல, செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த உலகத்தில் மாத்திரம் நினைவு கூறுவது மாத்திரமல்ல, மரித்தாலும் அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் பாராட்டுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த பாராட்டுதலை கொடுக்கிறபடினாலே சிறப்பான விதத்திலே பெண்களாக இருக்க நீங்கள் செயல்படுவீங்களா? ஆண்களுக்காக சொல்லுகிற காரியம், எங்களது சமூகத்திலே இருக்க பெண்களை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம், எப்படி நாங்கள் அவர்களை சிறப்புகளாக கொண்டு வருவதற்கு இயேசுவை போல ஒரு ஆணாக பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்காக நாங்கள் சரியான காரியத்தை செய்கிறோமா? ஆக இந்த வேளையிலே தாயாக, மனைவியாக, சகோதரிக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். மறந்துடாதீங்கள், தேவன் அழைத்திருக்கிற காரியம் நறுமணத்தை கொடுக்க அழைத்திருக்கிறார். நாங்கள் மற்றவரிடம் அலங்காரமான காரியத்தை கொடுக்கிறவர்களாக, அந்த வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக திருமணம் முடிக்கிறோமோ இல்லையோ, நாங்கள் வாழுவோமா? செயல்படுவோமா?